இருந்து போல. ஓ ஓ நானும் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இது நான் நேத்து நீங்க மெசேஜ் போட்டோன்னே ராவ் டவுன்லோட் பண்ணி செஞ்சு பார்த்தேன். நான் ஜூம் யூஸ் பண்ணி இது ஃபர்ஸ்ட் டைம் தான் ஜஸாக்கல்லா இன்ஷா அல்லாஹ் பழகிக்கொள்ளும். ஓகே பிஸ்மில்லா. உங்களோட போன்ல பிஸ்மில்லாஹ். ஸ்கிரீன் ஒன்று ஷேர் ஆகிக்குதா? ஓ ஸ்கிரீன் அல் குர்ஆன் ஆன்லைன் சரி அகாடமி என்ற பெயர் இருக்கு. கிளாஸ் 1 என்ற ஷேர் இருக்கு அப்படி. சரி ஓகே ஜஸாக்கல்லா ஹைர். ஓகே பிஸ்மில்லா. இது உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். அந்த வகையில் ஓகே சார். ஆரம்பமாக உங்களை நாங்கள் அகாடமி சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். அஹ்லன் வசஹ்லன் வ மர்ஹபன் பிக்கும். இது உங்களோட அறிமுக வகுப்பு என்ற வகையில், முதலாவது வகுப்பு என்ற வகையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நேரடியாக குர்ஆனை ஓத பழகுறதுக்கு போகிறதுக்கு முன்னால சில விஷயங்கள்ல ஓகே. உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். எங்களை பற்றி நீங்களும் தெரிஞ்சு கொண்டா தான் எங்களோட கிளாஸ் எங்களுக்கு சக்ஸஸாக போகும் இன்ஷா அல்லாஹ். இந்த வகையில் ஓகே இன்ஷா அல்லாஹ். ஓ உங்களை பற்றி நீங்கள் இப்போ ஏதோ ஒரு வகையில குர்ஆனை ஓத பழகிப்பீங்க. சரியோ பிழையோங்கிறத ரெண்டை தாண்டி ஓதுறதுக்கு ஓ தெரிஞ்சு எப்படி நீங்க பழகினீங்க, எப்படி நீங்க இந்த குர்ஆனை ஓதுறதுக்கு பழகி பிடிச்சு கொண்டீங்கிறத சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். போட்டேன். மௌலவி பிரித்தன் இப்ப எனக்கு 35 வயசு ஆகுற. ஓகே. அப்ப நான் சாதாரணமா ஓ லெவல் வரையும் தான் படிச்சது. ம். ஏ லெவல் செய்யல. நான் சாதாரணமா 90 என்ற பேட் இயர் வந்து 90. ம். நான் சாதாரணமா 96 97ல சும்மா அந்த ஊர்ல அத டைம் இந்த தஜ்வீத் அத மத்பக் முறை ஒண்ணும் இல்ல, மிச்சம் பழசுதானே. ம். அத டைம் நான் சும்மா மதரசால ஒரு 2 வருஷமால அத ஆபா அலிஃப் பேந்து சொல்லி ஓதினேன். சுருக்கமா ஓகே. செல்றேன் ஒரு நான் அது சாதாரணமா 3 அதாவது 5 வயசுல இருந்து 8 வயசாகாட்டி ஆ 3 வருஷம் ஓதினா. அதுக்கும் அசருக்கு பிறகு அதோட மதரசா இல்லாம போனேன் சார். எங்கட அந்த மௌலவி பள்ளிகள்ல பிரச்சனையாகி அது பிறகு நீங்க இனி உங்கள்ட்ட அதுக்கு உங்களோட சொந்தமான சொந்த சுய முயற்சியில எடுத்துக்கொண்டீங்க அப்படியா? அது இல்ல அதுக்கு பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சம் இனி ஓதிர எனக்கும் ஓதிக்கொள்ள இயலும். ஆனா எனக்கு அத கூட்டெழுத்துகள் வரக்கொள்ளதான் பிரச்சனை இருக்கிறது சார். இப்ப பாவ எடுத்தா பால நிறைய பாவிக்கிற சேர்ந்து வரக்கொள்ள அது பாவா யாவா என்று சொல்லி இப்ப பாவும் யாவும் நூனும் அது டொட்ல வித்தியாசமாகுறே. ஆ. அது நான் அதுக்கு டவுட் பிறகு ஆகுது. கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கு பிறகு நான் இனி இப்ப எனக்கு இது மாதிரி அமைப்போண்டு இதுவரை நான் எதிர்பார்த்து கொண்டு இந்த கிடைக்கல. அல்ல அவங்கள ஒரு பறக்க செஞ்சு ரஹ்மத் செய்யணும் தாரத்துக்கு. நான் அதுக்கு போல யூடியூப்ல என்னுடைய முயற்சியால யூடியூப்கள்ல சில சூறாகள் அடிச்சு அதுல வாசிக்கிறத கேட்டு நான் அதில் தான் புடிச்சு கொண்டேன். ஆ ஆ ஆ சரி சரி சரி. அதாவது இப்ப 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 இண்டிவிஜுவல். நீங்க எப்படி குரான் ஓதுறீங்க? எழுத்து கூட்டி ஓதுறீங்களா? உங்களோட சுய இதுல இப்ப எப்படி ஓதுறீங்க? இப்ப எனக்கு ஓதினத்துக்கு சில டைமுக்கால சில இதுகள்ல டொட்டுகள் வந்தா அதுகள உச்சரிப்புகள்ல கொஞ்சம் மிஸ்டேக் கொண்டு இருக்கிற கேட்கிற. சரி ஓகே. கூட்டெழுத்துல இப்ப சில இதுகள்ல இப்ப சத்துன் வந்தா அதுகளை நிப்பாட்டணுமா, சில எழுத்துகள் மறைஞ்சு வாரே. ஆ, ஆ, ஆ. ஆனா அப்படி. உங்களோட ஸ்கிரீன்ல சில வசனங்கள் குர்ஆன்ட வசனங்கள் தான் போடுபட்டிக்குது. சரியா? ஓ இத உங்களுக்கு என்ன ஸ்டைல்ல ஓதுறதுக்கு தெரியுமோ அந்த அந்த ஸ்டைல கொஞ்சம் சும்மா ஓதுங்களே பாப்போம். எப்படி ஓதுங்க பாப்போம். ஓ நான் இதை ஓதவா? ஆ இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தகீன் அன் அம்த அலைஹிம். நான் ஓதுறேன் எல்லாம் சரி அப்படி. ஓ நீங்க ஓதிக்கணும் போங்க. நீங்க வளமையா எப்படியா நீங்க ஓதுற ஸ்டைல் ஒண்டிக்கிற அந்த ஸ்டைல ஓதிக்கொண்டே போங்க. பிரச்சனை இல்லை. ஓதுறேன் கேளுங்க. இய்யாக்க நஹ்புது வ இய்யாக்க நஸ்தகீன் அன் அம்த அலைஹிம் வ அம்ரது ஹம்மல்து ஹம்மல்துல் ஹதாபி இல்லா அக்புது மா தக்புதூன் அல்லசீன இசா கத்தல்லு அலா அலன்னாசி யஸ்தவ்ஃபூன். நீங்க இப்படித்தான் ராகம் எடுத்து இந்த இதுல நீங்க வீட்டுல ஓதுறது அப்படித்தானே? இப்படித்தான் ஓதுற ஓகே. மௌலவி. நல்லா. ஆ, அப்ப உங்களுக்கு எழுத்துக்கள் தெரியும். இப்ப எனக்கு இப்ப இதையும் தெரியும். இப்ப கொஞ்சம் இதுல ஓதுங்க என்ன பாப்போம். அல்ஃபிஹிம் ரிஹ்லத்துல் அலஷா அலஷிதாஇ வலசைஃபி ஹத்தா ஜுருத்துமுல் ஃபபிர் யூ யௌமஇஸின் யதுரு அலன்னாசு அசதாத்தன் சலாமுன் ஹி ஹத்தா மத்தல்ஹில் ஃபஜ்ர் அரஐத்த இன்ன கஸ்ஸப வதவல்லா வஃபிர்அவுன ஸில்
அலா வத்தாதி. இந்த நாலா கொஞ்சம் மூணாவது நாலாவது கொஞ்சம் முகம் திருப்பி போதும். மூன்றாவது நாலாவது. மூணாவது நாள். மூணாவது யௌம இசின் யசத்துரு அலன்னாசு அசதாத்தன். நாலாவது சலாமுன்ஹி ஹத்தா மத்லஹில் ஃபஜ்ர். ஓகே, குட், நல்லா. ஹேர் ஜிசாக்கல்லா ஹேர். நம்மளோட ஓகே. ப்ராக்டிஸுக்கு நீங்க உண்மையில ஜீரோல இல்ல. நீங்க ஜீரோல ஓ இல்ல. இல்லையா? நீங்க ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு கிடைச்ச நாலேஜை வச்சு உங்களை தேடல முயற்சியை பயன்படுத்தி நீங்க தேடிக்கிறீங்க. ஓ நான் அதனால ஓ உங்களுக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிக்குது. அது சிலதுகள் இன்ஷால்லா. சரியாகவும் மிக்குது, சிலதுகள் தப்பாகவும் மிக்குது. அது பிரச்சனை இல்லை. அது இன்ஷா அல்லாஹ் நான் சரியா செஞ்சு கொண்டே உங்களுக்கு இருக்கிறேன் ஏழும் சார். இன்ஷா அல்லாஹ். அதான் எங்கட ஓகே. எங்க டார்கெட் மாதிரி தான். உங்களோட அந்த 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 விஷயத்தை நெறிப்படுத்தி விட்டால் எங்களுக்கு அது போதும். நீங்க குறைவான அதுக்கு ஒரு அமைப்பில் நீங்க ஓதிட்டு போய்த்துட்டீங்க. சரி, இப்போ இப்போ இன்ஷால்லா. எங்களுக்கு சும்மா உங்களை கொண்டு போகலாவே. அப்போ உங்களை ஓ எங்க சரி. சிலபஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா உங்களை நான் கொண்டு போகணும். சிலபஸ்ல ஸ்டார்ட் ஓகே. பாயிண்ட் இல்ல. ஆனா நாங்க இப்போ உங்களுக்கு எங்க சிலபஸ்ல முழு ஸ்ட்ரக்சரை நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நீங்க ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளையிலும் இதுல இருந்து நான் என் பயணத்தை தொடரலாம் என்கிறத நீங்களும் ஒரு ஒரு பாயிண்ட் ஒன்று அவங்களுக்கும் ஞாபகம் வச்சு கொள்ளையிலும் உங்களுக்கும் சொல்ல இயலுமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி, ஓகே சார். என்னோட சிலபஸ் வந்து மொத்தம் 3 லெவல்களை கொண்டது. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. பேசிக் லெவல், ஆஹா. அட்வான்ஸ் லெவல், மாஸ்டர் லெவல் என்று 3 லெவல் இருக்குது. இதுல ஆஹா. பேசிக் லெவல் பொறுத்த வரைக்கும் அதுல 2 பார்ட் இருக்குது. லெட்டர்ஸ் இன்ட்ரடக்ஷன், லெட்டர்ஸ் ப்ரொனன்சியேஷன், எழுத்துக்களை அறிமுகமாய் கொள்றது, எழுத்துக்களை நாங்க உச்சரிச்சு பழகுறது என்ற பகுதி. எழுத்துக்கள் அறிமுகம் ஆ. என்ற பகுதி 2 பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டு நாங்க படிப்பிக்கிறோம். ஒன்று எழுத்துக்களாக எழுத்துக்களை பிடிச்சு கொள்ளுது. இப்ப நீங்க சொன்னது மாதிரி அலிஃப் தனியா வந்தா இப்படி, பா ஓ. தனியா வந்தா கீழ் தொட்டு வருதா, மேல் தொட்டு வருதா, இப்படி ஓ. தனித்தனி எழுத்துக்களா வருது. அதுல 5 ஆஹா. லெசன் செய்யுது. அது பெஸ்ட் பார்ட். அடுத்தது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட சேர்ந்து வார நேரம் அது என்ன எழுத்து என்கிறத டார்கெட் பண்ணி உள்ள சப்ஜெக்ட். இதுலயும் 5 சாப்டர் இருக்கு. இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் இந்த 2 பாட்டும் உங்களுக்கு தேவையில்லை. இதுல நீங்க தேவலாம். ஓகே. 0% இல்ல, 100% இல்ல. பட் ஓ. மோஸ்ட்லி நீங்க ஓகே. அந்த மோஸ்ட்லி ஓகே. ஓகேங்கிறதால நாங்க இதுல இருந்து உங்களை அடுத்த பாட்டு கொண்டு போகலாம் இன்ஷா அல்லாஹ். அதுல நாங்க கொஞ்சம் ஓகே. நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து நாங்க ப்ராக்டிஸ் பண்றதோட நீங்க டெவலப் ஆயிட்டீங்க இன்ஷா அல்லாஹ். சரி, இப்போ ஓகே. செகண்ட் பாட்டை பொறுத்த வரைக்கும் லேட்டஸ்ட் ப்ரொனன்சியேஷன் என்ற பாட்டை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க மொத்தம் 3 பாட்டுல எங்கிட்ட படிக்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் இது வந்து ஆஹா. நாங்க சொல்லுவோம் லெட்டர் பை லெட்டராக எழுத்துக்களை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றது. செகண்ட் பார்ட்ல வந்து லெட்டர்ல இருந்து தாண்டி வேர்ட் பை வேர்டாக சொற்கள் சொற்களாக நாங்க எப்படி எங்கட ஓதலுக்கு முன்னால் உள்ள விஷயத்தை பிடிச்சு கொள்றது என்கிற விஷயம். மூணாவது தான் இப்ப சொற்கள் சொற்களாக சேர்ந்து இப்ப நீங்க ஓதி காட்டினீங்களே ஆயத்தா வசனம் வசனமா அதை இப்படி நாங்க ஓதுறது ஓ. வாசிக்கிறது. இப்ப நீங்க உண்மையில ஓதல்ல, நீங்க வாசிச்சு தான் ஓ. உங்களோட பழகிக்கிறீங்க. குட், நல்ல பிரச்சனை இல்லை. ஓ அதை எப்படி நான் நீங்க ஓதலுக்கு ஓ. மாற்றிக்கொள்றேங்கிறது மூணாவது விஷயம். இதுல ஆஹா. உங்களோட இதுல இதுல நீங்க 50-50 தான் உங்களை நாங்க எடுக்கணும். அதாவது சொற்களாக உள்ள விஷயத்துல சொற்களாக ஓதுற அந்த பாயிண்ட்ல வந்து நீங்க 100% தான் உங்களோட ஒரு ஒரு லெவல் இருக்குது. அதனால நீங்க ஓதுறது கொஞ்சம் தடுமாற்றம் கொண்டு இருக்குது. நிறைய ஓ அப்படி பிழைகளோட ஒன்று. தவறுகளோட இருக்குது. ஆகவே இன்ஷா ஓ. அல்லாஹ் தவறுகளை சரி செய்யறதோட தெரியாத விஷயங்களை தெரிஞ்சு கொண்டதாகவும் நாங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பாட் அதாவது சொற்களாக எப்படி நாங்க பிழை இல்லாம ஓதி பழகிறது என்றதிலிருந்து ஆரம்பிப்போம். இன்ஷா சொற்களாக அல்லாஹ். பழகி அது எப்படித்தான் 2 எழுத்துக்கள், 3 எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு சொல், 4 ஓ. எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு ஓ. சொல், இப்ப அதுல 5 அதுல எழுத்துக்கள் சில இப்படி. சொல்கள் நான் பார்க்கிற சில சொல்கள் மறையிற இல்லையா? எஸ், எஸ், எஸ். இல்ல இல்ல உங்கள்கிட்ட இருந்து சில எனக்கு அத சொற்கள் வந்து மறையிறகள் தான் புதிதாக எனக்கு தோன்றுது. தெரியும். ஓ. சில எழுத்துக்கள் வந்து மறைஞ்சு போகுது. ரெண்டு மிகுது. மறையிற நான் மறையிறதையும் சில டைமுக்கு எனக்கு உச்சரிச்சு பாட்டு எனக்கு அது என்ன அது மறையிற இதுகள் தெரியும் அதனால. எஸ், எஸ், அது விளங்குது. அதான் இன்னும் இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா நீங்க ஒரு எழுத்த 2 எழுத்துக்கு சமனாக உச்சரிக்கிறீங்க, 2 எழுத்தாக்கி உச்சரிக்கிறீங்க. ஒரு எழுத்தை விட்டு ஆ. போட்டு உச்சரிக்கிறதுகள் மிகுது. ரெண்டு மிகுது. ஆ. நாங்க இன்ஷா அல்லாஹ் அதை ஹேண்டில் பண்ண இன்ஷா அல்லாஹ். அதான் நம்மளோட இந்த விஷயம். அது உங்களுக்கு பிரச்சனை ஒன்று வராதுன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்படி நாங்க எங்களோட சாப்டரை ஸ்டார்ட் பண்ணோம். இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் எழுத்துக்கள் உச்சரிச்ச தெரிஞ்சதன் பிற்பாடு அதுக்கோட சேர்த்து நாங்க சில
பேசிக்கான தஜ்வீத் ரூல்ஸ்களை பத்தி நான் படிப்போம். இது ஃபர்ஸ்ட் படிப்பிக்க மாட்டோம், படிக்கவே மாட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள் அறிமுகமான்மை, எழுத்துக்கள் சரியா உச்சரிக்கணும், கட்டாயம். அது நாங்க வச்சு ஓ. குர்ஆன் ஓதலாம். அதுல எங்களை ம். டெவலப் பண்ணி கொள்ற ஒரு பகுதி தான் இந்த செகண்ட் லெவல், அட்வான்ஸ் லெவல் என்று செல்ற சட்டங்களை நாங்க ஃபாலோ பண்ணி, அதுலயும் நாங்க பாடமாக்குறதோ எழுதி பழகுறதோ ஒன்றுமல்ல. சட்டங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், நீங்க அதை ம். கேட்டுக்கொள்ளுங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனை வச்சுக்கொண்டு நாங்க இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ட வசனங்களை பிராக்டிஸ் பண்ணுவோம். வேற ஒன்றுமல்ல, ம். சொற்களையோ ம். வேற சட்டங்களை பாடமாக்குறதல்ல. குர்ஆன்ட வசனங்களை நாங்க அப்ளை பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவோம். எங்களுக்கு அது ஓகே ஆகுதா என்று பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். சரி, இதுல இன்ஷா அல்லாஹ். ஒரு கட்டத்துல இப்ப இதுல வந்து மொத்தம் 7 இருக்குது. இந்த 6 என்றதை முடிஞ்சதோட உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம்னா நாங்க தேர்ட் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது இன்ஷா குர்ஆன அல்லாஹ். அதற்கே உரிய அமைப்புல பக்கங்களாக சூறாக்களாக ஓதுற ஸ்டைலுக்கு நான் வந்துடுவோம். இந்த நேரத்துக்கு உங்களோட கையில ஒரு குர்ஆன் ஒன்று வரும் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் நீங்க கையில குர்ஆன் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எங்கட சிலபஸை டார்கெட் பண்ணி நீங்க ஓதினா சரி, உங்களோட போன்ல நீங்க ஓதலாம். அதுக்குரிய எப்படி ஓதலாம் என்று சொல்லி தரேன் இன்ஷா அல்லாஹ். அது வரைக்கும் இதுக்கு ஓகே. பின்னால நீங்க உங்களோட குர்ஆனை நீங்க எடுக்கலாம், நீங்க எப்படி ஓதுவீங்கன்னு பார்க்கலாம். அதுக்கு பின்னால உங்களுக்கு இப்புல் பண்ணடா இப்புல் பண்ணலாம், அல்லது குர்ஆனை அதற்கே உரிய அமைப்புல ஓதி அதுக்குரிய சர்டிபிகேட் அதை நீங்க எடுக்க போகலாம். இப்படி அடுத்த ஸ்டெப் நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த லெவல்ல ம். ம். உங்களுக்கு ஒரு திருப்தி வரும் இன்ஷா அல்லாஹ். என்னால் சுயமாக நான் ஓதுற குர்ஆன் சரி, நான் இப்படித்தான் ஓதணும், இப்படி ஓதுறதெல்லாம் பிழை, இதுக்கான ரீசன் இப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்ற லெவல் ஒன்றுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்துடுவீங்க இந்த லெவலுக்கு வார நேரம். கட்டாயம். அஹ் எந்த காரணம் கொண்டும் இன்றைய அந்த பாடத்தில் நீங்க ஓதி அந்த ரெக்கார்டிங்க மறக்க வேணாம், கவனமாக நாங்கள் உங்களோட பாதுகாத்து தருவோம். நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ. என்றால் நீங்க டெவலப் ஆகி வரக்கூடிய நேரம், வருகின்ற நேரத்துல நீங்க ஸ்டார்டிங் எப்படி உங்களோட குர்ஆனை ஓதிக்கீங்க என்கிறத நீங்க பார்க்குற நேரம் உங்களுக்கு அந்த டெவலப்பை உங்களோட ஐடியால இருந்து நீங்க விளங்கிக் கொள்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதான் அதனால சொல்றோம். ஏ- ஓகே Right. மோலே. நான் இவ்வளவு நேரம் உங்களோட பேசின விஷயத்தை நான் ஒரு பேஜுக்குள்ள சிம்பிளா போட்டு காட்டினால் இதான் அதுல ம். டோட்டலான பிக்சர். சரியா? இதுல உங்களோட சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் இந்த வேர்ட் பை வேர்ட் என்ற கான்செப்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. மற்ற முன்னுக்கெல்லாம் நாங்க ஓகே ம். பண்ணிக்கிறோம். இதுல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி நாங்க மெதுவா எங்களோட ஓதுல டெவலப் பண்ணி கொண்டு வருவோம். சரி. இன்ஷா அல்லாஹ். சரி. ஆஹ் எங்களோட அகாடமிக் என்று சொல்லி முக்கியமான டாக்கெட் இருக்குது. இதை நீங்க சரியா விளங்கிக் கொள்ளணும். எங்களோட டாக்கெட் என்று சொன்னா ஓகே. பொதுவான சரியான உச்சரிப்போட அடிப்படையான ரூல்ஸ் சட்ட விதிகளோட உங்கள்கிட்ட இருக்கிற இயல்பான குரலோசையின் அடிப்படையில பொதுவான மிச்சம் சிம்பிளாகவும் மிச்சம் ஃப்ளோ ட்ராக்லையும் திக்காம முட்டி கொண்டு வராம ஓதி கொண்டு போகணும். அதுக்கு உங்களை ஓத பழக்கிறதா நீங்க டார்கெட். சரியா? இன்ஷா இந்த அல்லாஹ். பாடமா தெரிஞ்சுக்கொள்ளணும். எனவே தூர நோக்குல வந்து நாங்க சொல்லுவோம் டார்கெட் என்னென்றால் குருவான அதற்கே உரிய அமைப்புல ஓதக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து நாங்க உருவாக்கணும். அது பல பேர் தமிழ் பேசும் சமூகத்துக்கு மத்தியில ஓத பழகிற சந்தர்ப்பத்துல அந்த டார்கெட் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறி கொண்டு வருகிறதுங்கிறத நாங்க கண்டு கொண்டிருக்கிறோம். எனவே எங்கிற டார்கெட்ல குர்ஆன்ட விளக்கங்களை படிக்கிறதோ அல்லது வேற ஏதாவது பாடங்களை படிக்கிறதோ, குர்ஆனை நீங்க முழுமையா எங்களுக்கு ஓதி காட்டி அதை ஒரு ஓதி முடிச்சேன்னு சொல்லி ஒரு பெருநாள் கொண்டாடுறதோ, அல்லது நிச்சய நீண்ட காலத்துக்கும் குர்ஆனை ஓதி 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 ரிப்பீட் ஓதி ஓதி இருக்கிறதோ, அல்லது உங்களை போலயோ சின்ன பிள்ளைகளோ அல்லது யாரோ ஒரு டீம் ஒன்று மாத்திரம் வந்து குர்ஆனை படிச்சு கொள்றதோ என்கிற டார்கெட்ல இல்லை. இதுக்கும் விடவும் மிக முக்கியமான ஒரு ஒர்க்கை தான் நாங்கள் செஞ்சு கொண்டு வரோம்ங்கிறத நீங்க விலையும் கொள்ளணும். எங்கடையில 5 வயசு பிள்ளை மீக்கிறாங்க, 50 வயசு ம். உம்மமார் அப்பா மாரும் மீக்கிறாங்க. இப்படி பல கேட்டகரியில் ம். ஆக்கள் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் நாங்க ஒரே வகையான சிலபஸ் தான் அப்ளை பண்றோம். என்றால் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் தேவை. இப்ப நீங்க விளங்குறீங்க, இப்ப நீங்க ஃபீல் பண்றது போல நிறைய பேர் ஃபீல் பண்ற வயசு ஆ. போனதுக்கு பின்னால பழகணும் ஓதணும் என்று சொல்லி அப்ப இன்ஷா அதுக்குரிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைங்கிறத நாங்க விளங்கினோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணினோம். அதுக்காக வேண்டிதான் இதை நாங்க உருவாக்கிக்கிறோம். சரி, இதுல இன்னும் சில விஷயங்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும் கட்டாயம். நான் அன்றைக்கு எங்களோட நெட்ஒர்க்ல சின்ன ஒரு இஷ்யூ உண்டாகினதால தான் கொஞ்சம் கிளாஸ் டிலே ஆயிட்டு. மற்றபடி அதில் பிரச்சனை இல்லை மோலே. ஓ. உங்களுக்கு கிளாஸுக்கு நீங்க 5 மினிட்ஸ்க்கு முன்னுங்க நீங்க ஜாயின் பண்றது ரெடி ஆயிருந்து கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு சொல்றீங்க ஜூம் புதுசு ஓகே. அல்ஹம்துலில்லாஹ் ஃபர்ஸ்ட் டைமே ஓ. சரியா ஆக்டிவ் பண்ணிக்கிறீங்க நல்லா. ம். ஃபோனோட டிவைஸ் சார்ஜ்களை கொஞ்சம் கவனமா ஸ்டார்ட் ஆக முன்னுக்கு பார்த்துக்கோங்க. கட்டாயம் ஓகே. 3வது பாயிண்ட், போனை நீங்க இன்றைக்கு நீங்க கையில வச்சு கொண்டு கிளாஸ்ல ஜாயின் ஆகிறதுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு பிறகு வருகின்ற கிளாஸஸ்ல நீங்க ஒரு ஸ்டாண்ட் பையா ஒரு இடத்துல போனை வச்சுட்டு நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணீங்கன்னா
உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஈஸி ஆயிடும். ஏன்னா நாங்க எல்லாத்தையுமே உங்களோட போன்ல ம். தான் டிஸ்ப்ளே பண்ணுவோம். அப்ப நீங்க அதை பார்த்து ஆ தான் ஓடுவீங்க. அப்ப அதுல டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு கையடிச்சு கொண்டிருந்தால் கொஞ்சம் அங்கலங்கால கொஞ்சம் போய் கொள்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கொஞ்சம் இந்த 20 மினிட்ஸும் கொஞ்சம் நாங்க அதுல ஃபோக்கஸ் பண்ணி ஒரு இடத்துல வச்சுட்டு நாங்க ப்ராக்டிஸ் பண்ணோம். நாங்க உங்களை இயக்குவோம், ரன் பண்ணுவோம், ஃபங்க்ஷன் பண்ணுவோம், பட்டம் போடுவோம், ஆ பிள்ளைகளை பட்டம் போட்டு காட்டுவோம், சரியை போட்டு காட்டுவோம், கேள்வி கேட்போம், எல்லாத்தையும் நாங்க செய்வோம். ம். நீங்க உங்களோட ம். ஐ கான்டாக்ட் கண்ணால நீங்க பார்த்துக்கொண்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாயால நீங்க ஆன்சர் பண்ணி எங்களோட பேசி கொண்டிருக்கிறது மட்டும் போன இந்த 20 மினிட்ஸ் யூஸ் பண்ணா நீங்க அதுல ஓகேயா ஆயிடும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நீங்க ம். சைலண்டான பிளேஸ்ல இருந்து நீங்க கிளாஸ் ஜாயின் ஆகிக்கிறீங்க. பட் நாளைக்கு அது உங்களுக்கு மிச்சம் சூட்டபிள் நீங்க இருக்கிற இடம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லீவ் பெர்மிஷனை பொறுத்த வரைக்கும் ஓ உண்மையில பெர்மிஷன் நாங்கள் இந்த இடத்துல போட்டிக்கிறது இன்ஃபார்ம் பண்றது தான். இப்போ உதாரணத்துக்கு நீ சொன்னீங்களே திடீர்னு போல ஒர்க் வரலாம், திடீர்னு போல வேற சரி ஒரு ஓ எமர்ஜென்சி வரலாம், உங்களுக்கும் வரலாம், எங்களுக்கும் வரலாம். பட் எங்களோட கம்யூனிகேஷன் வந்து பட் ஜூம்ல அந்த வாட்ஸ்அப்ல மட்டும்தான் நிற்குது. ஸோ நீங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு எப்ப இன்றைக்கு கிளாஸ் கஷ்டம் என்று படுதோ உடனே நீங்க என்ன ஓ செய்யுங்க இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதுக்கு இப்படிதான் எனக்கு இன்றைக்கு கிளாஸ் ஜாயின் பண்ண ஓகே கஷ்டம், வேற டைம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுங்க, அல்லது இந்த டைமுக்கு எனக்கு அவைலபிள் ஆகிக்கலாம், உங்களுக்கும் அவைலபிளா இருந்தா போட்டு தாங்கன்னு சொல்லி நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எங்கட அந்த ஜூமை மொட்ரேட் பண்ற அல்லது கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ற எங்க டீம் வந்து உங்களுக்கு அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் செய்வாங்க. எங்கட சைடில் ஏதாச்சும் இஷ்யூஸ் ஓகே இருந்தாலும் உங்களுக்கு அந்த எங்களுக்கு எப்போ இஷ்யூ விளங்குதோ, இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு நாங்கள் வெயிட் பண்ணோம் ஒரு 10 மினிட்ஸ்ல ஓகே ஆகும்னு சொல்லி, பட் ஓகே ஆகல, அந்த அடுத்த 5 மினிட்ஸ்ல ஓகே ஆயிடுச்சு. அப்போ உடனே நான் உங்களுக்கு கால் பண்ணோம். இப்படி கொஞ்சம் டிலே ஆகுற மிச்சம் டிலே ஆகிடுச்சுன்னு சொன்னா கட்டாயம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. கிளாஸ் இப்படி செஞ்சு கொள்ள இல்லாத என்ன சுச்சுவேஷன்ல இருக்குதுன்னு சொல்லி. என்னால் எங்கிட்ட அந்த நாங்கள் மீட் ஆகுற அல்லது நாங்கள் சந்திக்கிற அந்த கம்யூனிகேட் வந்து ஆன்லைன் என்ற வகையில் எங்களுக்கு இந்த இஷ்யூஸுகள் அடிக்கடி இருக்கும். இதை நாங்கள் கடன் தான் போவோம். இது ஒரு இதான் எங்களுக்கு முன்னால் இருக்கிற பெரிய ஒரு தடை. இதை தாண்டோம்னா எங்களோட சக்ஸஸ் அதில் இருக்குது. அதில் நாங்கள் நினைக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி எங்களுக்கு 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை பார்க்க நேரம் 90% எங்களுக்கு தாண்டலாம். ஒரு 10% சின்ன சின்ன இஷ்யூஸ் வரும். அதை இன்ஷா அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணும் தாண்டறதுக்கு. இதுதான் இந்த லீவோட கான்செப்ட். ஸோ நீங்கள் அதில் பயப்படுறதுக்கு ஒன்றல்ல, பட் இன்ஃபார்ம் பண்ணுறது பெர்மிஷன், அதான் விஷயம். நீங்க இன்ஃபார்ம் பண்ணா ஓகே பெர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்ல. இன்ஃபார்ம் பண்ணாலே உங்களோட பெர்மிஷன் தான் நீங்க எடுத்துக்கிறீங்க ஆ என்றுதான். உங்களுக்கு ஹோம் ஒர்க் இருக்கும் கண்ணா. நீங்க ஃபர்ஸ்ட் லெவல் என்ற கான்செப்ட்ல உள்ளாக்கல் என்ற வகையில உங்களுக்கு ஹோம் ஒர்க் வரும். ஹோம் ஒர்க்கை ம். வந்து நீங்க பயப்பட தேவையில்லை. என்றால் உங்களுக்கு ஒவ்வொரு நாளுக்கும் இடையில ஒரு நாள் கேப் இருக்குது. ஆ அப்ப ஆ அந்த கேப்பை அதாவது வச்சு இந்த உங்களுக்கு யூஸ் இந்த பண்ணி அந்த ஒர்க்கை செய்யலாம். ஆ ஆ நீங்க சுயமாக எந்த அளவு தூரம் குர்ஆனோட ஜாயின் ஆகுறீங்களோ, ரிலேட்டட் ஆக நெருங்கி வாரீங்களோ, அந்த அளவு தூரம் உங்களோட ஓதுல உங்களுக்கு டெவலப் ஆகும். நீங்க செல்ஃபா இயங்கணுங்கிறதுக்காக வேண்டிதான் அந்த ஹோம் ஒர்க் சிஸ்டம் செட்டப் பண்ணப்பட்டிருக்குது. அதுல உள்ள அதுல ஹோம் ஒர்க்கை பத்தி நிறைய நான் கிளாஸ்ல பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதுல வர முக்கியமான ஓகே விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். ஒரு ஹோம் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு கிளாஸ்ல நீங்க படிக்கிற ஒரு விஷயத்த நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணி உச்சரிச்சு பழகுற ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட 3 மெத்தட்ல அவதானிப்போம். ஒன்று, வகுப்புல நாங்க படிப்போம். கிளாஸ்ல நீங்க வாரீங்க, ஜாயின் ஆகிறீங்க, உச்சரிச்சு காட்டுவீங்க, நாங்க சரின்னு சொல்லுவோம், இல்ல இது பிழைன்னு சொல்லுவோம், இது இப்படித்தான் வரணும் என்று சொல்லுவோம். கிளாஸ்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணி படிப்போம். ரெண்டாவது, குறிப்பிட்ட அந்த பாடத்துல இருந்து உங்களுக்கான ஒரு ஹோம் ஒர்க் ஷீட் ஒன்று வாட்ஸ்அப்புக்கு வரும். ஏதோ ஒரு ஸ்டைல்ல வரும். நான் வார ம் நேரம் சொல்றேன். அதை நீங்க என்ன ம் செய்வீங்க? செல்ஃபா நீங்க எங்கட எந்த இதுவும் இல்லாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி பழகுவீங்க. உங்கள்ட்ட வீடியோய்க்கும் கிளாஸ்ல ரெக்கார்டிங்கைக்கும் அதை வச்சுக்கொண்டு நீங்க பழகுவீங்க. பழகி அதை நீங்க செஞ்சு கொண்டு எங்களுக்கு டைமிங் கிடைச்சா அனுப்புற ஸ்டைல் அனுப்புவீங்க. அப்படி இல்லாட்டி அடுத்த கிளாஸுக்கு வர நேரம் ப்ரிப்பேர் ஆயிட்டு வருவீங்க. மூணாவது, எங்கட புதிய வகுப்பு ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கிளாஸ், அதுல ஸ்டார்டிங் கட்டாயம் அந்த பாடத்தை நாங்க ரிவைஸ் பண்ணுவோம், பார்ப்போம். உங்களுக்கு பாடம் விளங்கிக்குதா, நீங்க அதை வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்களா, உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க உங்களோட அந்த செல்ஃபான ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட சரியாகி வந்துட்டா, அல்லது அதில் இஷ்யூஸ் இருக்குதா, அப்படி இஷ்யூ இருந்துன்னு சொன்னா அதை நாங்கள் உங்களை டெவலப் பண்ணி உங்களுக்கு திருப்பி சொல்லி தந்து உங்களை நாங்கள் தட்டி எடுத்துக்கொண்டு போவோம். ஓகே அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் சரி என்றால் நாங்கள் அவசரமா அடுத்த சப்ஜெக்ட் போவோம். எனவே இது அர்த்தம் என்னென்றால் எங்கட பாடம் வெறுமனே எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டு போகிற பாடம் அல்ல. எங்கட கட்டாயம் வாயோட உச்சரிப்போடு தொடர்பான பாடம். ஸோ அதுல எந்த அளவு தூரம் நாங்க அதுல இன்வால்வ் ஆகுறோம், அது எங்களுக்கு சக்சஸ் ஆகுதுங்கிறத நான் கட்டாயம் அளவீடு செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு மிகுதி, எங்களுக்கு மிகுதி. என்றால் நாங்க வெறுமனே சல்லியோட விளையாடல, அல்லாஹுடைய கலாமோட நாங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஒன்று செஞ்சு கொண்டிருக்கிறோம். அந்த வகையில அதுல ஒரு திருப்தி வந்து உங்களுக்கும் தேவை, அதுல திருப்தி எங்களுக்கும் தேவை. ஸோ அதுல
நாங்க கட்டாயம் அதுல சில பேர் இருக்கிறாங்க, சில கிளாஸஸ் நாங்க பல முறை ரிவைஸ் பண்ண வேண்டிய தேவைக்கு உட்படுத்தப்பட்டு நிற்கிது. அந்த உச்சரிப்பு அவங்க வாயில் இப்படிதானே 35 40 வருஷம் ஓதின ஒரு உச்சரிப்பை 2 நாள்ல 3 நாள்ல மாத்துறதுங்கிறது சாத்தியம் இல்லை. ஆனா காலப்போக்கில் நாங்க அதுக்காக வேண்டி முயற்சிக்கிற நேரத்துல இன்ஷா அல்லாஹ் அதை மாத்தி வைக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இது மாத்தி நிற்கிறோம். அதுக்காக வேண்ட முயற்சி தான் இது. சரி. இது ஒரு முக்கியமான விஷயம், வெயிட்டிங் பீரியட்ங்கிறது. எங்கட இந்த ஜூம்ட செட்டப் வந்து எல்லாமே ஆன்லைன்ல ஆட்டோ சிஸ்டத்துல செட் பண்ணப்பட்டிருக்குது. அப்ப அதனால இப்ப உங்களோட ஆஹா. கிளாஸ் வந்து 4:20 போட்டிக்கிறோம். ஒரு 4:30 ஆகுது, 4:40 எந்த ரிப்ளையும் இல்லை உங்கள்ட்ட இருந்து, நாங்களும் ஜாயின் பண்ணு போட்டிக்கிறோம், பட் நீங்க ரிப்ளை ஒன்று இல்லை. அப்படிங்கிற நேரத்துல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லைன்னு சொன்னா அவங்களோட லிங்க் வந்து ஆட்டோ சிஸ்டத்துல 15 மினிட்ஸ்ல எங்கிட்ட இருந்து இன்வெலிட் ஆகும். உங்களோட ஆஹா. ரிப்ளை வருதுன்னு சொன்னா அதுக்கு அடுத்த அரேஞ்ச்மெண்ட் எங்கடாக்கள் செய்வாங்க. இதான் இது சம்மரி சுருக்கமா சொல்லலாம். ஆஹா. வெக்கேஷனை பொறுத்த வரைக்கும் எனுவல் ஒவ்வொரு வருஷமும் 23 நாட்கள் விடுமுறைகள் இருக்குது. ரமலான் ஃபெஸ்டிவல், ஹஜ் டே ஃபெஸ்டிவல், டிசம்பர் டே வெக்கேஷன், மே டே, மீலாட் டே, இப்படி சில வெக்கேஷன் இருக்குது. இதுகளை தவிர அடுத்த எல்லா நாட்களும் அகாடமி ஓப்பனாக தான் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அஹ், அடுத்தது எங்களோட யூடியூப் சேனல் இருக்குது. நீங்க பாத்துக்கிறீங்களா? இல்ல நான் இன்னும் பார்த்தில்ல. இல்ல. இந்த அல்குர்ஆன் ஆன்லைன் அகாடமி நீங்க அடிச்சாலே இந்த லோகோவோட யூடியூப் சேனல் வரும். இதை நாங்க ஏன் ம். திறந்திக்கிறோம் எங்க சொன்னா, குர்ஆனை ஓதுறதுங்கிறது காதால நிறைய கேட்கிற நேரம் தான் எங்கட ஓதல் எங்கட வாயால சரியா உச்சரிக்கப்படும். சரியா? ஆஹா. எனவே கண்ணால பாக்குறதும் காதால கேட்கறதும் நீங்க ஓதினத்தை நீங்க கேட்கணும். நீங்க ஓதினத்தை கட்டாயம். நீங்களே கட்டாயம் கேட்கிற நேரம் தான். நான் இதை பிழையா ஓதுறேன், இதான் என்னட்ட இருக்கிற மிஸ்டேக், என் வாய் இப்படித்தான் உச்சரிக்குது, நான் ஒரு மாதிரி நினைச்சு கொண்டு ஓதுறேன், ஆனா என் வாய் வேறொரு மாதிரி உச்சரிக்குது என்கிறத ம். நாங்க ஓதுறதை நாங்க கேட்கிற நேரம் எங்களுக்கு ஒட்டோவாக எங்களோட உச்சரிப்பை யோசனையோட அந்த சிந்தனையோட திருத்திக் கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. எனவே இந்த மூன்றும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கிடைக்கணுமெண்டா நாங்க சாய்ஸ் பண்ணிக்கிறோம் இந்த யூடியூபை தான். இதுல சுமார் நான் ஒரு 200க்கும் மேற்பட்ட பிள்ளைகளோட விஷயங்கள் இதில் இருக்குது. உங்களுடையும் இதுல இன்றைய வகுப்பிலிருந்து முழுமையாக எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாம முழு கிளாஸும் அதுல அப்டேட் ஆகும். உங்களோட பெயர்ல பேத்திட்டு நீங்க தேடலாம், பிளேலிஸ்ட்ல உங்களோட பெயர்ல பேத்திட்டு நீங்க ம். தேடலாம். ஒவ்வொரு வீடியோவும் இன்ஷா அல்லாஹ் கிளாஸஸ் முடிஞ்சு 24 மணித்தியாலத்துக்குள்ள அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகல, நீங்க தேடி பாக்குறீங்க உங்களோட இல்லைன்னு சொன்னா கட்டாயம் அதை வாட்ஸ்அப்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னால் எங்க டீம் அதை உங்களுக்கு என்ன நடந்துக்கங்கிறத பார்த்துட்டு அப்டேட் வந்து தருவாங்க. இந்த யூடியூப் என்னத்துக்கு ஓகே உங்களுக்கு சார். தேவைப்படும் என்றால், உங்களோட ஹோம் ஒர்க்கை நீங்க செல்ஃபா செஞ்சு கொள்ளையிலும், உங்களோட வீடியோ ம். பார்த்து உங்களோட ஒர்க்கை நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளையிலும், பல காலத்துக்கு பின்னாலேயும் நீங்க படிச்ச விஷயம் ஒன்றை ரிவைஸ் பண்ண போறீங்க என்றால் இதே மாதிரி திருப்பி சல்லி கட்டி திருப்பி ஒருத்தர்கிட்ட போய் நீங்க படிக்க தேவையில்லை. உங்களோட வீடியோ பார்த்து ம். உங்களோட நீங்க டெவலப் பண்ணி கொள்ளையிலும். கடைசியா எங்களை போல ஓதணும் என்ற ஆர்வத்தில் இருக்கிற இன்னும் ஒரு ஆறும் இந்த வீடியோவை பார்த்து சதக்காவை நாங்க செய்றோம், சதக்கத்துல் ஜாரியாவை செய்றோம், அவங்களும் பார்த்து ஓதி பழகிட்டு போய்த்திடலாம். அல்லது இன்னும் இன்ஷா ஒருத்தர் அல்லாஹ். உங்களை போல ஓதி பழகணும் என்று சொன்னால் அவரும் எங்களோட கிளாஸ்ல வந்து உங்களை போல இந்த வீடியோ பார்த்து ஜாயின் ஆகலாம். நாங்க வச்சுக்கிறோம். இது எங்களோட ஓகே. பிள்ளைகளோட வீடியோஸ் பிளேலிஸ்ட் இப்படி ஒவ்வொரு உங்களோட பேர்ல ம். இப்படி வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் சேவ் ஆகும். நீங்க யூடியூப்ல போய் தேடி பார்க்கலாம் இன்ஷால்லா எப்படி சேவ் ஆகுதுன்னு சொல்லி. ம். கடைசியா ம். ஒரு கேள்வி உண்டுக்கு எங்களை பத்தி, அந்த அகாடமியை பத்தி நீங்க எப்படி தெரிஞ்சு கொண்டீங்கன்னு சொல்லி. நான் இதே Facebookல போஸ்ட் ஒன்று பார்த்தேன் போல. ஆ ஆ ஆ எனக்கு Facebookல போஸ்ட் ஒன்று ஷேர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகுதான் நான் உங்களோட வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணது. குட், நல்ல நல்ல நல்ல. அப்ப உங்களுக்கு ம். ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபேஸ்புக்கை உண்மையிலே செஞ்சுக்கிறான், ஷேர் பண்ணிக்கிறான். Facebookல எனக்கு ஷேர் பண்ண உங்களுக்கு தெரியுமேக்கும் முனாஸ்ரியால் சொல்லி அவர் ரமுக்கன. ஆ ஆ ஆ அவரு அவரு நான் குவைட்ல இப்போ ஒரு 4 வருஷமா இருக்கிறேன். ஆ ஆ ஆ நான் 2010ல இருந்து 13 இங்க இருந்தேன் அது கம்பெனியில. ஆ ஆ ஆ அது இருக்கிற டைம் இவரு அவர் மௌலை அவர் புத்தளத்துல பீக்கிறத ஓ, அவர் இங்க மேசி அது லங்கால இருக்கிறார், ஐஎன்டி மேசி லங்கால. ஆ ஆ ஆ தெரியும். மேசி லங்கா ரைட். மேசி லங்கா இருக்கிற அப்ப அவரும் நானும் ஃப்ரெண்ட் அப்ப
அவரு இங்க ஐஐசின்னு சொல்லி இங்க 5 ஓ பள்ளி ஓ தமிழ் ஓ கொத்துபா பயான்னு கொடுத்தீரு. தெரியும் தெரியும். அப்ப அதுல நான் ஒவ்வொரு நாளும் அவரோட கனெக்ஷன் 2011 ஈர டைம் அவர் ஃபெமிலியா இருந்த. ஓ ஓ ஓ அதோட இப்ப அவர் எக்ஸிட் ஆயிட்டு ஸ்ரீலங்கால இருக்கிறேன். அவரோட போஸ்டர்ல நான் பாக்குற அவர் நல்ல போஸ்டர் போடுவாரு. ஓ ஓ. அதுலதான் அவரு தான் உங்க போஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தது. சரி 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 சரி, ஓகே ஓகே. அவரும் எங்கட அதான், ஸ்டாஃப் உண்டு தான் இந்த எனக்கு அப்ப இடத்துல. எனக்கு அதோட எனக்கு அவரு நல்ல முகப்பத் நான் நல்ல மரியாதைன்னு வச்சு அதை இதுக்குத்தான் நானும் கால் பண்ணி உங்களோட கலைச்சது. சரி சரி, ஓகே. ஜிசாக்கல்லா நல்ல நல்ல. ஹைர். இப்போ இதுல விஷயம் என்னன்னா, உண்மையில எங்களை அந்த வட்டத்துல உள்ள ஆக்கள் அல்லது எங்களை தெரிஞ்ச ஆக்கள் நாங்க என்ன செய்யறோம் என்று விளங்கின ஆக்கள் தான் இதை ஷேர் பண்றது. அவங்களுக்கு கூட தான் எங்களோட மாணவர்கள் வந்து ஓதி படிச்சு பண்ணி கொண்டு போறாங்க. அதுல இருக்கிற இன்னொரு விஷயம் என்னன்னா, எங்களோட போதனை பிள்ளைகள் தான் எங்களுக்கு மாணவர்களை பெருக்கி விட்டு போயிடறாங்க, கூட்டி விட்டு போயிடறாங்க. அப்போ ம், நீங்களும் ம், இன்ஷால்லா பழகுற நேரத்தில் இந்த ஐடியா வரும். நானும் போதிக்கிறேன், பழகிக்கிறேன். இதை ம். ஒருத்தரும் படிக்கலாம், ஓதலாம் என்று சொல்லி உங்களோட இப்படி பிஸ்னஸ்ல ஒர்க்ல பிஸி ஷெடியூல்ல உள்ளாக்கள். அப்போ இவங்களுக்கு ஒரு அவங்களும் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடைக்கணுமே. அப்போ அந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் கட்டாயம். செஞ்சு கொண்டு வரோம் இன்ஷால்லா. உங்களுக்கும் இது லே அவுட்டுகள் டெக்ஸ்ட் எல்லாம் இன்ஷால்லா ஷேர் பண்ணி வைப்பாங்க. நீங்களும் உங்களை ம், போல யார் தேவை என்று விளங்குற யாராவது இருந்தால், மென்ஷன் பண்ண யாரும் இருந்தால் அவங்களுக்கு நீ இண்டிவிஜுவலாகவும் கொம்பனாகவும் இன்ஷால்லா நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண அடுத்த ஆக்களும் உங்களை போல ஓதி பழகுவாங்க. இப்ப நீங்க ஓதி பழகுற டைம்ல முன்னாசிரியருக்கு நன்மை வைக்கிறேன். அதே மாதிரி இப்ப நீங்க யாருக்காச்சும் ஷேர் பண்ணி அவங்க ஜாயின் ஆகிட்டாங்கன்னா, நீங்க கூட ஆபீஸ்ல வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் ஒருவாண்ட ஓதுற நன்மையை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம் என்கிற ஒரு சமூக அஹ், சேவையை இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். சல்லி கொடுத்தாலும் எங்களால் நன்மை பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு ஒர்க் உண்டு, பெரிய ஒரு ம். பொறுப்பு நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதில் நீங்களும் சப்போர்ட்டா சேர்ந்து கொள்ளலுங்கிறது நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்றோம். வேற என்ன டவுட்னா கேட்கலாம். இல்ல அப்ப இப்ப அப்படி என்னமா வீக்ல எத்தனை நாள் கிளாஸ் சீக்கிரமாலே? உங்களுக்கு உங்களோட இன்றைக்கு டியூஸ்டே தானே? ஓ, உங்களோட ஷெடியூல் வந்து டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே. ஸ்ரீலங்கா டைம் படி மூ உங்களுக்கு 4:20 பின்னாடி தான் கிளாஸ் போடும். 4:20 டு 4:40. நீங்க ஓகே. 4:15 ரெடி ஆயிட்டா அதாவது சரி. வீக்ல டியூஸ்டே, தேர்ஸ்டே, தேர்ஸ்டே சாட்டர்டே. மத்த ஃப்ரைடேயா? சாட்டர்டே சாட்டர்டே சாட்டர்டே. சாட்டர்டே. ஓ சாட்டர்டே. அதான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லையா? ஓ ஒரு நாள் விட்டு அந்த அந்த எனக்கு அந்த 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 ஒன் டே கேப் வந்து உங்களுக்கு நீங்க ஒர்க் செய்யலாம், உங்களோட வீடியோ போயிட்டு பார்க்கலாம். ஆ, அந்த ஆ. இப்ப செல்ஃபா நீங்க நாளைக்கு இல்ல டெவலப் ஆகும். நாளைக்கு இல்ல இன்ஷால்லா மரோ தேர்ஸ்டே மரோ ஃப்ரைடே இல்ல சாட்டர்டே. சாட்டர்டே. ஓ அங்கல சண்டே மண்டே மட்டும் 2 நாளா பிரச்சனை இல்ல. ஓ சண்டே டைமும் வந்து ஓகே. நாங்க கிளாஸஸ் டைமிங் இல்ல. மண்டே வந்து என்ன உங்களோட ஷெடியூல் வரும். எனக்கு இப்ப 3 மாசம் ஃப்ரீ. என்ன நான் ஸ்கூல் ஓட்டம் ஒன்றும் ஓடுறேன். இப்ப ஸ்கூல் லீவ் லீவு. மோளை. ஆஹா. இந்த சூடு காலம் சுட்டி லீவ். சாதாரணமா நான் கேக்குற டைம் ஷெட்யூல் எப்படி சாதாரணமா ஸ்ரீலங்கா டைம் 2 மணில இருந்து அங்கத்து டைம் நீங்க நாங்க ஸ்ரீலங்கன் டைம் நைட் டைம் எங்களுக்கு 10:30 வரைக்கும் நாங்க போறோம் கிளாஸஸ் போகுது. ஆ, ஆ. பட் அதாவது ஈவினிங் 2ல இருந்து 10:30 வரையும் போறேன். போகுது ஸ்ரீலங்கா டைம் படி. ஆ, ஈவினிங் டூ அல்ல ஈவினிங் எங்கட உங்களோட கிளாஸ் தான் ஸ்டார்ட் 4:24 தான் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டுக்கு ஓ, நாங்க ஸ்ரீலங்கா டைம் படி 10:30க்கு முடிக்கிறோம். ஏர்லி மார்னிங் ஸ்ரீலங்கா டைம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஏர்லி மார்னிங் எங்கள்கிட்ட வந்து இருக்கிறாங்க யூகேலேருந்து வர பிள்ளைகள், அப்படி அங்கால சைட்லேருந்து வர பிள்ளைகள் இருக்கிறதால ஆ, அவங்களுக்கு நாங்கள் கிளாஸஸ் 4:30 ஸ்ரீலங்கா டைம் படி 3:30 4:30 ஆ. ஸ்டார்ட் பண்றோம் ஏர்லி மார்னிங். ஓ, அதான் இப்ப எனக்கு இத 2 மாசமும் இத டைம் ஓகே, நீங்க ஓகே. ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நான் அப்படி சேஞ்ச் நான் ஆகணும், இல்ல நீங்க கேட்டுக்கொண்டு டைம் சேஞ்ச் ஆகணும் என்று சொன்னா வித்தின் ஒரு 1 வீக்குக்கு முன்னால அல்லது நீங்க உங்களுக்கு விளங்குற 2-3 வீக்ஸுக்கு முன்னுக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கடா அகாடமியோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க அவங்க அந்த நேரத்துல எங்களுக்கு ஒரு அவைலபிள் டைம் ஒன்று வர நேரம். உதாரணத்துக்கு உங்களுக்கு நைட்ல சில்லங்க டைம் படி ஒரு 10க்கு பின்னால ஓகே ஆகுது, நிறைய நல்ல மெண்டு வர நேரம் அந்த டைம் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. அப்படி ஓகே இன்ஷால்லா. அதான் டைம் அதாவது இன்ஃபார்ம் உங்களோட பண்ணுங்க. சாதாரணமா கண்டினியூவா ஸ்ரீலங்கா டைம்ல காலையில இருந்து நைட் வரையும் கிளாஸ் போய்த்து கொண்டுதான் நீக்கிற. எஸ். ஒரு மார்னிங் அப்படின்னு டைம் அந்த ஆஃபீஸ் டைம் இல்லை இட கிளாஸ். எல்லாரும் அந்த ஆஃபீஸ் ஒர்க் செய்யறதுட்டு அவங்கள மார்னிங் டைம், அதாவது சிலங்க டைம் படி மார்னிங் 7க்கும் ஈவினிங் ஆ, 4க்கும் இடையில கிளாஸ் வராது. ஆ. மற்றபடி கிளாஸ் பொதுவா போகும். ஸ்ரீலங்கா டைம் ஈவினிங் 4ல இருந்து இல்ல இன்ஷால்லா நைட் 10. இல்ல மார்னிங் 7 டு ஈவினிங் 4 வரைக்கும் கிளாஸஸ் இல்ல. மற்றபடி இல்ல. அதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுறப்ப ஈவினிங் 4க்கு போறக நைட்டுக்கு மாறிதான். ஓ இல்ல ஈவினிங் 4 டு நைட் ஃபுல்லா 10 மட்டும் போகும்.
ஓகே இன்ஷால்லா தான். இப்ப எனக்கு இப்போக்கு இத டைம் ஓகே இன்ஷால்லா. எனக்கு அப்படி ஸ்கூல் தொடங்கினாலும் எனக்கு இன்ஷால்லா ஈவினிங் டைம் ஒன்று தான் எடுக்கவாகிறேன். என்ன சரி. மார்னிங்கும் எடுக்க கஷ்டம் மார்னிங். ஓ ஓகே, நீங்க அந்த அது டைம் நான் கட்டாயம் நம்பர் நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த டைம் அரேஞ்ச் பண்ணிடுங்க இன்ஷா அல்லாஹ். ஒன் வீக்குக்கு போற மெசேஜ் ஒன்று ஹாரேன் மத்த விஷயக்கு இப்ப நான் இன்ஷால்லா மறுவ வியாழக்கிழமை இதுக்கு லிங்காக கூட நீங்க எனக்கு அனுப்பின ஐடி அதிலே தானே நான் இல்ல இல்ல வரணும் இல்ல இல்ல இல்லாட்டி இல்ல, ஒவ்வொரு உங்களுக்கு நாள். ஐடி, உங்களுக்கு ஒவ்வொரு கிளாஸுக்குமான ஐடி ஒன் டேக்கு முன்னுக்கு அல்லது ஒரு 6 ஹவர்ஸுக்கு முன்னுக்கு சரி உங்களுக்கு அப்டேட் ஆகும். உங்களுக்கு வாட்ஸ்அப் வரும், அனுப்புவாங்க. ஆ ஆ ஒவ்வொரு லிங்க்கும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அப்படி அப்டேட் ஆகல என்ன செய்ய நடந்துச்சுன்னா கட்டாயம் மெசேஜ் போடுங்க வாட்ஸ்அப்ல. ஓகே இன்ஷால்லா. ஓகே, ஜஸாக்குமுல்லாஹ் அப்ப ஹைரன். ஒவ்வொரு லிங்க்கும் நான் லிங்காக கூட அது ஐடியில தான் வரணும். எஸ், ஒவ்வொரு முறை உங்களுக்கு தர ஐடி அந்தந்த டேட்லாம் வரணும். நீங்க கட்டாயம் எனக்கு டைமையும் ஐடியா அனுப்புற. அப்ப நான் இன்ஷால்லா டைமுக்கு 10 நிமிஷத்துக்கு முந்தி உள்ளுக்கானா சரி. ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னுக்கு ரெடி ஆயிருந்தீங்கன்னா சரி. ஓகே, நல்லா. சரி ஓகே நான் ஓகே ஜஸாக்கல்லா. அப்ப இன்ஷால்லா இன்றைக்கு வேற என்ன மாதிரி மீக்கிறோம் இல்லாட்டி மறு வியாழக்கிழமையா வர வியாழன் இன்ஷா அல்லாஹ் நான் பாடத்தை ஸ்டார்ட் வியாழ. பண்ணுறேன். ஓ, ஓகே பாடத்தை ஸ்டார்ட் இன்ஷால்லா. பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஓகே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் ரஹ்மத் செய்வார். அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும்.